தாரகை. மருத்துவமனையில் மாயாவிற்கான அறுவை சிகிச்சை முடிந்த பின்பு அனைவரும் மாயா கண் விழிக்க காத்திருந்தனர். அமைதியான அந்த இரவில் தங்களுடைய முதல் சந்திப்பை நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் கவன். முதல் முறையாக அவன் மாயாவை பார்த்த நினைவுகள் மனதிற்குள் பிம்பமாய் ஓடியது. முதல் சந்திப்பு. மாயா பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு அப்பொழுதுதான் தன் குடும்பத்தினருடன் சேர்ந்தாள். அவளுடைய சிறுவயது மோசமாக இருந்ததால் மாயா தனிமையை மட்டுமே விரும்பும் ஒரு நபர். அவளுக்கு பெரிதாக நண்பர்கள் கிடையாது. அவளுடைய நெருங்கிய தோழி சாரா மற்றும் செத்தன்யா தான் அவர்களின் நெருங்கிய தோழி. இவர்கள் இருவரை தவிர மாயா வேறு யாரிடமும் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்தது இல்லை. வெகு காலம் கழித்து மூவரும் சந்தித்ததால் செத்தன்யா வற்புறுத்தியதால் அன்று முழுவதும் அவர்கள் மும்பையை சுற்றி பார்த்தனர். மும்பையில் கொட்டி தீர்த்த மழை சில் என்ற கிளைமேட்டை விட்டு சென்றது. ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்த்ததில் மாயாவிற்கு சரியான தலைவலி. அவள் செத்தன்யாவை திட்டிக் கொண்டே அருகில் இருந்த ஒரு காஃபி ஷாப்பினுள் நுழைந்தாள். ஏண்டி, ஒரே நாள்ல மொத்த ஊரையும் சுத்தாதன்னு சொன்னா கேக்குறியா நீ? எனக்கு தலைவலி உயிர் போகுது. சரி சரி ரிலாக்ஸ், நான் உனக்கு சூடா காஃபி வாங்கி தரேன். காஃபியா? அவளை வசிப்பாடிக்கொண்டே உள்ளே வந்தவள் அங்கு ஒரு டேபிளின் மீது தலை சாய்த்து படுத்து விட்டாள். அவளுடைய இந்த சிறு பிள்ளைத்தனத்தை பார்த்தவள், ஏண்டி இவ்வளவு வளர்ந்திருக்க, இன்னும் குழந்தை நினைப்பு. சரி இங்கே இரு, நான் வந்துடுறேன். சாரா, நீ எங்க போற? எனக்கு வாஷ்ரூம் போகணும் என்று அங்கிருந்து சென்று விட்டாள் சாரா. சரி நீ இங்கே இரு, நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். போய் தொலை என்று அவளை துரத்தியவள் அமைதியாக மேஜை மீது தலை சாய்ந்து படுத்து கொண்ட. அப்பொழுது 6 அடிக்கும் குறையாத அந்த அழகான உருவம் அவளிடம் வந்து தொண்டையை சரி செய்து, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வெயிட்டர் 3 காஃபி அப்புறம் ஸ்நாக்ஸ்ல உங்ககிட்ட எது பெஸ்ட்டோ அதை கொண்டு வாங்க என்று தலை நிமிர்ந்து கூட பார்க்காமல் பேசியவளை பார்த்து, ஹலோ மேடம், நான் வெயிட்டர் இல்லை என்றான் அவன். இந்த விஷயத்தை கேட்ட மறுகணம் தன் தலையை தூக்கி பார்த்தவள் பார்த்த முகத்தில் அப்படியே மயங்கி போய் தான் விட்டாள். ஆம், அந்த முகத்தில் அத்தனை வசீகரம், அந்த குரலில் இருந்த காந்தம் எந்த பெண்ணையும் ஒரு நொடிக்குள் அவனிடம் அப்படியே மயங்கி போக செய்துவிடும் அளவிற்கு இருந்தது அவனுடைய பார்வை. தான் அவனை ரசிப்பதை அவன் கண்டுபிடித்து விடக் கூடாது என்று தன்னுணர்விற்கு வந்தவள், அப்புறம் வேற எதுக்கு இங்க வந்தீங்க என்று சிடு என்று கேட்டாள். அதை பொருட்படுத்தாதவன், சாரி மேடம், என்னோட போன்ல சார்ஜ் தீர்ந்துருச்சு, நான் இங்க ஒருத்தரை மீட் பண்ண வந்தேன், அதான் ஒரு கால் பண்ணிக்கவா? சந்தேகமாக அவளை பார்த்து, நீங்க தப்பாலாம் நினைக்க வேணாம், நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு ஒரு சின்ன கால் பண்ணணும். அவள் எதுவுமே தவறாக யோசிக்கவில்லை. ஆனால் அவனாக விளக்கம் கொடுக்கும் பொழுதுதான் அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. அவனை மேலும் கீழுமாக பார்த்து விட்டு, சரி இந்தாங்க. அவள் இருந்த நிலையில் அவள் எதையும் யோசிக்க விரும்பவில்லை. அவளுக்கு தலை வின் வின் என்று தெரித்து கொண்டிருந்தது. மறுபடியும் மேஜையில் சாய்ந்து படுத்து கொண்டாள். மாயாவின் முக வெளிப்பாட்டில் அவன் புரிந்து கொண்டான் அவளுக்கு ஏதோ பிரச்சனை என்று. சரி, தான் வந்த வேலையை பார்ப்போமே என்று சிறிது தூரம் சென்று அழைப்பை விடுத்து யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். மாயா தலைவலி தாங்க முடியாமல் சிறு பிள்ளை போல் அங்கு இருந்த மேஜையில் தன் தலையை முட்டிக் கொண்டிருப்பதை பார்த்து சிரித்து கொண்டே வந்தவன் எதிரில் வந்த பெண்ணை கவனிக்க மறந்து விட்டான். அந்த பெண் கையில் வைத்திருந்த உணவு அவள் மீதே சிந்திவிட்டது. அந்த பெண் உடனே கத்தி கூச்சல் போட்டு கொண்டிருந்தாள். மிஸ்டர், கண்ணு தெரியலையா உங்களுக்கு? இப்படிதான் ஆளை பார்க்காம மோதுவீங்களா? பார்க்க நல்லா டீசெண்டா இருக்கீங்க, ஆனா இப்படிதான் போற வர பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்களா? ஏற்கனவே தலைவலியில் படுத்து கொண்டிருந்தவளின் காதுகளில் இது செல்ல
எரிச்சலாக எழுந்து, உங்களுக்கு என்னதான் மேடம் பிரச்சனை? இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல கத்துவீங்களா என்று கர்ஜித்தாள். அந்த பெண் திரும்பி அவளை பார்த்து, ஹலோ, என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்க? நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன என்று கவினை கை காட்டி அந்த பெண் பேச, ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருந்தவள் அந்த பெண்ணை பார்த்து, ஹலோ, காஃபி தானே கொட்டினாரு, வேற எதுவும் இல்லல்ல, வாயை மூடிட்டு கிளீன் பண்ணிட்டு போடி என்றாள். மாயாவிற்கு தலைவலி வந்து விட்டால் மட்டும் அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியாது. அவள் எதிரில் நின்ற அந்த பெண் பார்க்க மிகவும் நேர்த்தியான விலை உயர்ந்த ஆடை அணிந்திருந்தாள். அவளை பார்த்தால் இப்படிப்பட்ட இடத்திற்கு வருபவள் போல் தெரியவில்லை. மாயா அங்கிருந்த சாதாரண காஃபி ஷாப்பிற்குத்தான் வந்தாள். அங்கு பெரிதாக கூட்டம் கூட இல்லை. அவளுக்கு தலைவலி அதிகமானதால் காஃபி குடிக்கத்தான் இங்கு வந்தாள். அந்த பெண் உடனே, ஆமா, நான் அவரை திட்டினா உனக்கே கோபம் வருது? ஏன், உன் பாய் ஃப்ரெண்டா? சிரித்து கொண்டே கவினிடம் நடந்து சென்றவள், இல்ல, ஹஸ்பண்ட். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்ன? அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தவன் மனதிற்குள், என்னது ஹஸ்பண்டா என்றாள். அந்த பெண் உடனே, அதான் அவரு தப்பு பண்ண அப்புறம் கூட நீ வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரியாடி என்று ஓரடி முன்னால் வைத்தாள். கவின் அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்வதை பார்த்து, இப்பவே இதை தடுத்து நிறுத்தல, இது கொழாடி சண்டையா மாறிடும் என்று நடுவில் புகுற பார்த்தான். அந்த பெண் தள்ளி விட்டதில் மாயா கவின் மீது விழ, அவன் அவளை பிடிக்க கைபேசியை அவன் கீழே விட்டான். சற்று நொடி பொழுதில் மாயாவின் கைபேசி சுல்க நூறாக போனது. அதை பார்த்தவள், ஐயோ, என் போன் என்று தலையில் கை வைத்துக் கொண்டார். மாயாவின் நிறைய முக்கியமான விஷயங்கள் அதில் தான் இருந்தது. அவள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் நிறைய இருந்ததால், வாட் த ஹெல், என்னோட போன். ஆம், நம்மில் நிறைய பேருக்கு கைபேசி தான் இப்பொழுது உலகம். மாயா கவினை முறைத்து, ஏயா, உன்னால ஒரு போனை கூட பிடிக்க முடியாதா? என்ன, இவ்வளவு நேரம் அவனுக்காக சண்டையிட்டால், அவளை பிடிக்க போய்த்தான் அவன் கைபேசியவே கீழே விட்டான். இவள் தன்னிடமே சண்டைக்கு வருகிறாள். மிஸ், உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை வாய மூடு, இடியட். என்ன என்ன அவள் தன்னை இடியட் என்றாளா? தன்னிடம் யாருமே இப்படி பேசியதில்லை. இந்த பெண்ணுக்கு அவன் பல்லை கடித்து கொண்டு, நான் இதுக்கு காசு கொடுத்துடுறேன். காசு கொடுத்துடுறியா? அதுல இருக்கிற டேட்டாஸ், ஃபைல்ஸ், அதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? ஏதோ போனா போதுன்னு ஹெல்ப் பண்ணா. இப்பொழுது அங்கு நின்ற இந்த பெண்ணிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் நன்றாக அவளை உறுத்து பார்த்து விட்டு, வெயிட் 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 வெயிட், நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். என்ன? அதற்கு வாய்ப்பே இல்லை. மாயா இங்கு வந்தே சில தினங்கள் தான் ஆனது. அவள் கனடாவில் தான் வெகு காலம் வசித்து வந்தாள். பார், உன்னோட பிரச்சனைக்கு நான் அப்புறம் வரேன். இப்ப எனக்கு போன் முக்கியம் மிஸ்டர். மரியாதை எனக்கு இதே மாடல்ல இன்னொரு போன் வாங்கி கொடுத்துரு. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற டேட்டாஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அதுல இருக்கிற டேட்டாஸ் வேணும் என்று அவன் சட்டை காலரை பிடித்து கொண்டாள். அவனால் என்ன சொல்ல முடியும்? போயும் போயும் இந்த பெண்ணிடம் இருந்தா அவன் கைபேசி கடன் வாங்க வேண்டும். அதற்குள் அங்கு எதிர்பார்க்காத வகையில் இன்னொன்று நடந்தது. யாரென்றே தெரியாத ஒரு நபர் திடீரென்று அவர்களின் மீது தாக்குதல் நடத்தினர். அங்கு இவ்வளவு நேரம் வாடிக்கையாளர் போல் இருந்த நபர்கள் இப்பொழுது கையில் கத்தி, துப்பாக்கி என்று கிடைத்த ஆயுதங்களோடு வந்து நின்றனர். இதை பார்த்த மாயாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடா இது, நம்ம எதுவும் பெரிய பிரச்சனை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் யாரு? அவர்கள் கவினை குறிவைத்துத்தான் வந்திருந்தனர். நடுவில் இந்த பெண்களின் சண்டை அவர்கள் எதிர்பார்க்காதது. மாயாவை தனக்கு பின்னால் நிறுத்திய கவின், இங்கே இருங்க, உங்க பிரச்சனைய நான் வந்து பாத்துக்கிறேன். அதற்குள் அங்கிருந்த ஒரு நபர் அவன் மீது கத்தியை வீசினார். லாபகமாக அதிலிருந்து தப்பித்தவன், உங்களை யார் அனுப்பினது என்று கோபமாக கேட்டான்.
நொடி பொழுதில் அங்கிருந்த ஒவ்வொருவரையும் சாய்த்தான் அவன். அவனுடைய அந்த அனைத்து மூவையும் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. அவன் செய்யும் ஒவ்வொரு மூவும் அவளுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது. கொஞ்சம் தானும் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று அங்கு இருந்த ஒரு அலங்கார பொருளை கைகளில் எடுத்தவள், மிஸ்டர், ஹெல்ப் வேணுமா என்று நக்கலாக கேட்டாள். ஏன், இவங்க கிட்ட பேசி சமாளிக்க போறீங்களா? மாயா தன்னுடைய கூந்தலை அழகாக எடுத்து கட்டியவள், சேச்ச, இல்ல, கொஞ்சம் கையும் பேசும், பாக்குறீங்களா என்று கேட்டுவிட்டு அங்கு வந்த ஒரு நபருக்கு ஓங்கி ஒரு குத்து விட்டாள். அவன் அப்படியே சாய்வதை பார்த்தவன், பரவாயில்ல, பாக்குறதுக்கு ஊதுனாலே பறந்துடுற மாதிரி தான் இருக்க, அப்படியா என்று கேட்டுக்கொண்டே இன்னொருவனின் வயிற்றில் ஓங்கி உதைத்தாள் மாயா. இருவரும் சேர்ந்து சில நொடிகளில் அங்கு இருந்தவர்களை சாய்த்தனர். அவ்வளவு நேரம் அங்கு கத்திக் கொண்டிருந்த பெண் இதை பார்த்து விழுந்தடித்து ஓடினாள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது இது ஒரு சூழ்ச்சி என்று. வேறு எதுவும் கேட்காத மாயா அங்கு இருந்த ஒரு துண்டு சீட்டில் தன்னுடைய எண்ணை எழுதி கொடுத்துவிட்டு அங்கு பாட்டாய் சிதறி இருக்கும் தன் கைபேசியில் இருந்த சிம் கார்டை எடுத்துக்கொண்டு அவனது கைபேசியை பிடுங்கிக் கொண்டாள். அதிலிருந்த சிம்மை பிடுங்கி அவன் கைகளில் கொடுத்து விட்டு, இது என் நம்பர், உங்க போன் என்கிட்ட தான் இருக்கும், எனக்கு புது போன் வாங்கி கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போ என்று கூறிவிட்டு அதை பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து வேகமாக நடையிட்டாள். அவன், ஹலோ, என்னது, எனக்கு போன் வேணும், உன்ன பின்ன தெரியாத உன்னை நான் எப்படி நம்புறது? ஏமா, நம்பாம தான் என்ன காப்பாத்துனியா? அது ஜஸ்ட் மனிதாபிமானம், அவ்வளவுதான். பணத்தை கொடுத்துட்டு போனை வாங்கிக்கோ, இல்லைன்னா புது போன் வாங்கி கொடுத்துரு, போனை வாங்கிட்டு போ, அதான் என் நம்பர், கான்டாக்ட் பண்ணு பாரு என்று கை காட்டி விட்டு அங்கு வந்த சைதன்யாவையும் சாராவையும் இழுத்து கொண்டு சென்றாள். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் இந்த பெண்ணை அவனுக்கு பிடித்திருந்தது. அவன் மனதிற்குள், you are something different. தாரகன். அங்கு தன்னுடைய தோழிகள் வருவதை பார்த்த மாயா வேகமாக அவர்களிடம் ஓடி தரதரவென்று அவர்களை இழுத்துக்கொண்டு வெளியே சென்றார். மான்குட்டி போல் துள்ளி குதித்து ஓடி இங்கிருந்து மறைந்தவளை பார்த்து ஒரு சிறு புன்னகை பூர்த்தது கவனின் முகத்தில். அவன் திரும்பி அந்த ஆட்களை பார்க்கும் பொழுது அந்த புன்னகை மறைந்து முகத்தில் ஒரு கடுமை வந்து ஒட்டி கொண்டது. கீழே விழுந்திருக்கும் அவர்களிடம் நெருங்கி சென்றவன் அவர்களை பார்த்து, நீங்களா உங்களை யார் அனுப்புனதுன்னு சொன்னீங்கன்னா உயிராத மிச்சம் இருக்கும் என்று மிரட்டினான். பயத்தில் நடுநடுங்கி போன அவர்கள், ஜெகதீஷ் தான் எங்களை உங்களை கொல்ல சொல்லி அனுப்பினாரு என்றான். அப்பொழுதுதான் அங்கு ஒரு நபர் ஆச்சரியமான குரலில், டேய், 5 நிமிஷம் தாண்டா உன்னை இங்க வெயிட் பண்ண சொன்ன, என்னடா பண்ணி வச்சிருக்க என்று கேட்டுக்கொண்டே கேஃபேயுள் நுழைந்தான். அந்த இடத்தின் கோலத்தை பார்த்தவன், என்னடா நடக்குது இங்க என்றான். அது விக்ராந்த் தான். கவினும் விக்ராந்தும் நெருங்கிய நண்பர்கள். அவனால் இங்கு நடந்ததை நம்பவே முடியவில்லை. என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், உன்னதான் கேக்குறேன். அங்கு மௌனமாக நின்று கொண்டிருந்தவனிடம் சென்று, காது கேக்குதா இல்ல ஸ்பீக்கர் அவுட்டா என்றான். கத்தாதடா. சரி, ஏதோ உங்க அப்பாவுக்கு எதிராக பிளான் வச்சிருக்கிறன்னு என்ன கூப்பிட்ட, ஆனா இதான் உன் பிளானா என்று கேட்டான். இல்ல, நான் யோசிச்சு வச்சபடியே நடந்தா எங்க அப்பாவுக்கு சரியான பதிலடி நான் கொடுக்கலாம். என்ன யோசிச்சு வச்சிருக்க? அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். முதல்ல இவங்களை யார் அனுப்புனாங்களோ அவனுங்களை பார்த்து ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்கு. பேச்சுவார்த்தையா?
அவன் சொல்லும் எதுவுமே விக்ராந்திற்கு புரியவில்லை. ஆனால் அவனுடைய முகத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை மட்டும் விக்ராந்தால் உணர முடிந்தது. அது சற்று விசித்திரமாக இருந்தது. எப்பொழுதுமே முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்ளும் ஒரு நபரின் முகத்தில் இன்று புன்னகை கூத்தாடுகிறதே. கவின் விக்ராந்தின் கைபேசியை பிடுங்கிக் கொண்டு, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் உன் போனை அப்புறமா திருப்பி தரேன், இவங்களெல்லாம் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போ. என்ன? அவனை பார்த்தால் எப்படி இவனுக்கு தெரிகிறது? டேய், என்கிட்ட ஏண்டா சொல்ற? ஏன்னா நான் ஆளுங்க யாரையும் கூட கூட்டிட்டு வரல. நீ கூட வரும்போது யாரையாவது கூட்டிட்டு வந்திருப்பல்ல. வேலையை பார்த்துப்போ, அப்படியே கேஃபே ஓனருக்கு செட்டில் பண்ணிடு என்று அவனுடைய தோலை தட்டி கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டான். தான் இவனை பார்க்க வந்ததற்கு என்னெல்லாம் வேலை வைத்து விட்டு செல்கிறான் இவன். ஏய் நில்லுடா, பாய் என்று கை அசைத்து விட்டு சென்றான் அவன். தரையில் தன் கால்களை ஓங்கி உதைத்த விக்ராந்த், கடவுளே, இவனுக்கு ஃப்ரெண்டா வாய்ச்சதுக்கு எனக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனையோ. தன் ஆட்களை சைகை செய்து உள்ளே வர சொன்ன விக்ராந்த், இவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு அவனுடைய பின்னாலேயே ஓடினான். காற்று மறைந்தது போல் அங்கிருந்து காணாமல் போனான் கவின். அவனை பார்த்ததில் மாயாவிற்கு ஏதோ ஒரு விதமான சந்தோஷம் கிடைத்தது. அவனுடைய முகத்தில் இருந்த அந்த பிரகாசம் அவளையும் ஈர்த்தது உண்மைதான். தன்னுடைய நினைவில் துளைந்து போயிருந்தவளின் தோள்களை ஒழுக்கி அவளை சுய நினைவிற்கு கொண்டு வந்தாள் சாரா. ஏண்டி, காஃபி குடிக்கலான்னு நாங்க அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள எதுக்கு எங்களை இழுத்துட்டு வந்த என்று கேட்டாள். அங்க காஃபி நல்லா இருக்காதான், அதான். என்ன? இவளுக்கு சமாளிக்க வேறு நல்ல காரணமே கிடைக்கவில்லையா என்ன? அவளை சந்தேகமாக பார்த்த சித்தன்யா, உண்மையை சொல்லு, நீ அங்க எந்த பிரச்சனையும் பண்ணல? நான் என்ன பிரச்சனை பண்ண போறேன் என்று அவள் கை அசைத்து பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் அவள் கைகளில் இருந்த காயத்தை சித்தன்யா பார்த்தாள். ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க என்று அவள் கைகளை இழுத்து பார்த்த பொழுது அங்கு நடந்த கலைவரத்தில் அவளுக்கு காயமாகி இருப்பதை கூட மாயா கவனிக்கவில்லை. இவளிடம் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த பொழுது, அது நான் ஒருத்தருக்கு மேல இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன், அதுலதான் என் போன் உடைஞ்சிருச்சு, அப்போ அடிபட்டு இருக்கும் போல என்று கடகட என்று ஒப்பித்தவளை முறைத்தவள், உன்னா என்று கூறிவிட்டு தன் கைப்பையில் இருந்த ஒரு பேண்டேஜை எடுத்து ஒட்டி விட்டாள். முதல்ல போய் இதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு, நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போல ஹாஸ்பிட்டல்ல நான் போயே ஆகணும். அவள் ஒரு டாக்டர் என்பதால் அவள் இப்பொழுது இங்கிருந்து சென்றாக வேண்டும். அவளிடம் இருந்து விட்டால் போதுமடா என்று அவளை கிளப்பியவள், சரி நீ கிளம்பு, சாரா நீ கேப் பிடிச்சு போயிடு, எனக்கு வீட்டுல அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், பாய் என்று மின்னல் போல் மறைந்தவளை பார்த்து கொண்டிருந்த சித்தன்யா சாராவிடம், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குல்ல, ஆம் என்பது போல் தலையசைத்து விட்டு, கவலைப்படாத, அவளால ரொம்ப நேரம் நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது, அவளே சொல்லிடுவா என்று கூறிவிட்டு அவளும் அங்கிருந்து சென்று விட்டாள். மாயா இன்று மிகவும் நல்ல மனநிலையில் அவள் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, இந்த நல்ல மனநிலை சிறிது நேரத்தில் மிகவும் மோசமாக போகிறது. அவள் வீட்டிற்குள் நுழைந்த பொழுது வீடே மிகவும் நிசப்தமாக இருந்தது. வரவேற்பறையில் யாருமே இல்லாததால் பூனை போல் எப்படியாவது தன்னுடைய அறைக்கு சென்று விட நினைத்தாள். இந்த காயத்தை யாராவது பார்த்தால் அவ்வளவுதான், ஒரு பிரளயமே உண்டாகுமே. அப்பொழுது பின்னால் இருந்து ஒரு வயதான குரல் ஒலித்தது. மாயாமா, வந்துட்டியா? அதிர்ந்து போய் மிரண்டவள் திரும்பி பார்த்த பொழுது 70 80 வயதுடைய ஒரு பாட்டி கைத்தடியின் உதவியுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து நிச்சயமாக மாயா சந்தோஷப்படவில்லை. அவள் உடனே தன் கையை பின்னால் மறைத்து கொண்டு அவரை பார்த்து ஒரு சம்பிரதாய சிரிப்பை வெளிப்படுத்தி, வாங்க பாட்டி என்றாள். அவருக்கு பின்னால் தன்னை போன்ற உருவம் கொண்ட ஒரு பெண்
தன் தாயுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதையும் அவள் கண்டு கொண்டாள். அவள் முகம் சட்டென்று மாறியது. எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் தன் முகத்தை வைத்துக் கொண்டவள் அவர் அமர உதவி செய்துவிட்டு, பாட்டி நீங்க பேசிட்டே இருங்க, நான் இதோ வந்துடுறேன் என்று அங்கிருந்து நழுவ முயற்சி செய்தவளின் கைகளை பிடித்த பாட்டி, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போமா என்றாள். மாயாவை பார்த்த மயூரா, வந்துட்டியா? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும் தெரியுமா? எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து என்று ஓடி சென்று அவளை கட்டி கொண்டாள். மாயாவிற்கு அது அசௌகரியமாக இருந்தும் அவள் எதையும் வெளிப்படுத்த நினைக்காமல் அவளை பார்த்து, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அவளுடைய நடவடிக்கைகள் அவளுக்கு இவர்களை பார்க்க பிடிக்கவில்லை என்பதை தெளிவாக காட்டி கொடுத்தது. வெண்பா தன் தலையில் அடித்துக் கொண்டாள். கடவுளே, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இப்படியே இருந்தா நான் என்னடி பண்ணுவேன் உன்னை வச்சுக்கிட்டு என்று தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள். மாயாவிற்கு இங்கிருந்து தப்பித்தால் போதும். ஆனால் பாட்டி அவளை போக விடாமல், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல இங்க உட்காரு. எவ்வளவு வருஷம் ஆச்சு நான் உன்னை பார்த்து, என்கிட்ட பேச மாட்டியா? அவள் எப்படி அவர் முகத்திற்கு நேராக சொல்வாள்? அவளுக்கு இந்த பெண்ணை பார்க்கவோ அவருடன் அமர்ந்து பேசவோ பிடிக்கவில்லை என்று அமைதியாக விதியே என்று அங்கு அமர்த்து கொண்டாள் மாயா. அப்பொழுது பணியாள் வந்து, அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? மாயாவிற்கும் நல்ல பசி இருந்ததால், சரிம்மா எனக்கு பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாம் என்று கூறி அங்கிருந்து டைனிங் ஹால் பக்கம் அவள் சென்று விட்டாள். வந்ததிலிருந்து மாயா தன்னை தவிர்ப்பதை பாட்டியால் நன்றாக உணர முடிந்தது. ஆனால் அவர் எதையும் பெரிதாக எடுத்து கொள்ளாமல், சரி வா, குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது போல. அப்பொழுதுதான் தன்னுடைய வேலைகளை முடித்து கொண்டு ரகுநந்தனும் தேவும் வீட்டிற்குள் வந்தனர். அவரை பார்த்து, வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க என்று கேட்டார் பாட்டி. ரகுவிற்கு அவர்களை இங்கு பார்த்ததில் ஆச்சரியமில்லை. ஆனால் தேவ் அப்படியே தன் கண்களை விரித்து கொண்டு அவரை பார்த்து கொண்டிருந்தான். இப்படி கண்களை விரித்து கொண்டு பார்த்ததை பார்த்த ரகு, பாட்டி தான், இதுக்கு இப்படி பாக்குற என்றார். சுற்றியும் முற்றியும் தன் அக்காவை தேடிய தேவ் நேரடியாக தன் தாயிடம், அம்மா அக்கா எங்க? அவ டைனிங் ரூம்ல இருக்கா. பாட்டியிடம் எதுவும் பேசாமல் அங்கு உடனே ஓடி சென்றவனை பார்த்து, நான் வளர்த்த ரெண்டும் சரியில்லை என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்ட வெண்பா, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். அம்மு வந்துட்டாளா? நான் தான் சொன்னேனே அவ டைனிங் ஹால்ல இருக்கான்னு. சரி, ஓகே. அம்முவா? மயூராவுக்கு இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் வெண்பாவை நிறுத்தி, சித்தி, அம்முனா யாரு? அவரு மாயாவை தான் அப்படி சொல்லிட்டு போறாரு, நீ வா சாப்பிடலாம் என்று கூறி அவளை அங்கிருந்து அழைத்து சென்றாள். என்ன, இந்த வீட்டு பெண்ணாகவே அவள் மாறிவிட்டாளா? எப்படி? தலைகீழாய் மாறி போனது. அவள் பாட்டியை பார்த்து 1% கூட சந்தோஷம் அடையவில்லை. வெண்பா அவள் இதை வெளிப்படையாக காட்டிக்கொள்வதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார். நன்றாக இருந்தது கவினை பார்த்ததால். ஆனால் வீட்டிற்கு வந்த பின்பு அது அப்படியே தலைகீழாய் மாறி போனது. அவள் பாட்டியை பார்த்து 1% கூட சந்தோஷம் அடையவில்லை. வெண்பா அவள் இதை வெளிப்படையாக காட்டிக்கொள்வதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார். டைனிங் ஹாலிற்கு சென்ற தேவ் தன்னுடைய அக்கா முகத்தை தூக்கி கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவளிடம் சென்றான். அக்கா, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? மேஜை மீது அவள் ஒரு முழு டப் ஐஸ்கிரீமை வைத்துக் கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தவள், அடி பாவி, மழை பெய்யுது, என்ன பண்ணிட்டு இருக்க? யார் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தது என்று பணியாட்களை பார்த்து கத்தினான். ஆம், அவளுக்கு இப்படி ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டால் அவள் இப்படிப்பட்ட வேலையை பார்ப்பாள் என்று அவனுக்கு தெரியும்.
அவள் கைகளில் இருந்து அதை பிடுங்கியவன், அக்கா என்ன பண்ற நீ? உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது பாரு. அவனை பார்த்து வெறுமையாக புன்னகை. எவ்வளவு வெறுப்பாக பேசுகிறாள். அவள் பேசுவது எப்படி இருக்கின்றது என்றால், இந்த நொடியை என்ன பண்ற நீ? உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது பாரு. அவனை பார்த்து வெறுமையாக புன்னகைத்தவள், ஆமா இப்போ இது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம் பாரு. அவள் ஏன் திடீரென்று இவ்வளவு வெறுப்பாக பேசுகிறாள்? அவள் பேசுவது எப்படி இருக்கின்றது என்றால், இந்த நொடியே இந்த உலகம் அழிந்து விடுவது போல் அவள் பேசுகிறாள். அங்கு எல்லோரும் வந்ததை பார்த்து அப்படியே அமைதியான தேவ் அந்த ஐஸ்கிரீம் டப்பை அங்கிருந்த பணியாளரிடம் கொடுத்து விட்டான். மாயாவின் முக வெளிப்பாடு மோசமாக இருப்பதை ரகுவும் கவனித்தார். ஆனால் அவளிடம் இப்பொழுது பேசுவது சரியாக இருக்காது என்று நினைத்தவர் அமைதியாக மேஜையில் சென்று அமர்ந்து கொண்டார். பணியால் அனைவருக்கும் உணவு பரிமாறிவிட்டு அங்கிருந்து சென்றனர். சாப்பிடும் பொழுது அந்த அறை மிகவுமே அமைதியாக இருந்தது. பொறுமையாக பேச்சை ஆரம்பித்தார் ரகு. அப்புறம் அத்தை, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அப்படியே மாயாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவளை சின்ன வயசுல உங்ககிட்ட கொடுத்தது, அதுக்கப்புறம் நானும் வந்து பார்க்கவே இல்லையே என்றார். என்ன விஷயம் அத்தை? இன்னும் கொஞ்ச நாள்ல அக்கையாவோட நினைவு நாள் வருது. நான் ஊர்ல எல்லாரு கூடவும் சேர்ந்து அத பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பெயரை கேட்டவுடன் சாப்பிடுவதை நிறுத்திய மாயா தலை தூக்கி தன் பாட்டியை பார்த்தாள். ஆனால் அவள் எதுவும் பேசாமல் மறுபடியும் உணவு உண்ண துவங்கி இருந்தாள். அவளுக்கு இந்த பெயரை கேட்டால் கூட இப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விதமான உணர்வு ஏற்படுகிறது. அது பயமா, இல்லை தன்னை பெற்ற தாயிற்கான ஏக்கமா? எந்த ஒரு குறையும் தெரியாமல் தான் அவளை இங்கு வளர்க்கின்றனர். அவள் இவர்களுடைய வளர்ப்பு மகள் என்பதையே அவள் பாட்டியை பார்த்த பின்புதான் அவளுக்கு நினைவு வருகிறது. அந்த நாளின் மோசமான நினைவுகள் அவளுக்கு முழுமையாகவும் நினைவில்லை. அவள் மறக்கவும் முடியவில்லை. இரண்டிற்கும் நடுவில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாள் அவள். அப்பொழுதுதான் தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்ற முடிவு செய்த மயூரா, பல வருஷம் ஓடி போச்சுல சித்தி, பாட்டி என்ன மட்டும் அவங்க கிட்டயே வச்சுக்கிட்டாங்க என்று மிகவுமே பாவமாக கூறினாள். அவளுக்கு இங்கு வந்ததிலிருந்து மாயாவின் வாழ்க்கையை நினைத்து மிகவும் பொறாமையாக இருந்தது. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கவில்லை? அதற்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த பாட்டிதான். ஆம், காதல் திருமணம் செய்து கொண்டதால் அவள் தந்தை அவர் மீது கோபப்பட்டு அவரை சொத்திலிருந்தோ குடும்பத்திலிருந்தோ ஒதுக்கி வைத்து விட்டார். தன்னுடைய அக்கா தன்னை அழைத்திருந்ததால் தான் வெண்பா அன்று அங்கு வர சம்மதித்தார். ஆனால் அவர் போய் பார்த்த பொழுது அவருடைய அக்கா இறந்து போயிருந்தார். மாயாவின் மூலமாக அவள் அக்கா கொடுத்து விட்ட செய்தி அவளுக்கு வந்து சேர்ந்தது. அவள் 2 குழந்தைகளையும் தன்னுடன் தத்து எடுத்துக்கொண்டு அழைத்து செல்கிறதாக கூறிய பொழுது அப்பொழுதும் அவள் மீது கோபமாக இருந்த பாட்டி அதை மறுத்துவிட்டார். ஆனால் மாயாவின் மனநிலை மோசமாக இருந்ததாலும் அவரால் 2 குழந்தைகளையும் வளர்க்க முடியாத காரணத்தினாலும் அவர் மாயாவை வெண்பாவுடன் அனுப்பி வைத்தார். தன்னுடைய முதல் மனைவி இறந்த பின்பு அந்த குழந்தைகளை வளர்க்க சவுந்தர் தயாராக இல்லை என்பதால் தான் பாட்டி அந்த முடிவை எடுத்தார். மாயா நிமிர்ந்து கூட அவரை பார்க்காததை பார்த்த ரகு, அம்மு என்ன ஆச்சு, ஏன் இன்னைக்கு டல்லா இருக்க? ஒன்னாலப்பா, எனக்கு தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போறேன் என்று பாதி சாப்பாட்டில் எழுந்து ஓடினாள் அவள். ரகுவிற்கு அது மிகவும் மோசமான ஒரு செயல் என்று தோன்றியதால் அவர், அம்மு என்ன இது, சாப்பாட்டை இப்படிதான் வேஸ்ட் பண்ணுவியா? சாரிப்பா, ஆனா என்னால இதுக்கு மேலேயும் இங்க இருந்து நடிச்சிட்டு இருக்க முடியாது என்றார். பாட்டி இதை கேட்ட பின்பு, மாயாமா நீ இன்னும் என் மேல கோபமா இருக்கியா?
உன் அம்மாவுக்காக நான் எதுவும் செய்யாததுனால திரும்பி நின்ற மாயா, இல்ல பாட்டி, ஒருத்தர் மேல கோபப்படுறதுக்கு அவங்க மேல உரிமை இருக்கணும். அதை விட அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மானா அது வெண்பா அம்மா மட்டும்தான் என்று கூறிவிட்டு தன் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை மறைக்க அங்கிருந்து ஓடினாள். அவள் தன்னுடைய அறைக்கு சென்று கதவை சார்த்தி கொண்டு அதன் மீது அப்படியே சாய்ந்து அமர்ந்து விட்டாள். அன்று உண்மையிலேயே நடந்தது என்னவென்றால், அந்த பணியாளருடன் அன்று மாயா தன் தாயை தேட வீடு முழுவதும் சுத்தி கொண்டிருந்த பொழுது, அங்கு சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு பணியாள் ஒரு கதவை திறக்க சென்ற பொழுது அலறி அடித்து கொண்டு கத்தினார். ஐயோ அம்மா, எல்லாரும் இங்க வாங்கல, கடவுளே என்று அவர் கத்திய சத்தம் அந்த வீடு முழுவதும் ஒலிக்க, அந்த பணியாலும் மாயாவை அழைத்து கொண்டு அங்கு சென்றார். 10 வயது மட்டுமே இருந்த மாயா பார்த்த காட்சிகள் அவ்வளவு கொடூரமாக இருந்தது. உடனே அவள் கண்களை மூடிய அந்த பணியால் அங்கிருந்து அவளை தூக்கி கொண்டு வந்து விட்டார். அக்கல்யா தன் கைகளின் நரம்பை அறுத்து கொண்டார். அவர் தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து அப்படியே அங்கிருந்த பணியாளர்கள் உறைந்து போய் நின்றனர். அதை விட பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானது மாயாதான். தான் உறங்கும் முன்பு தன்னிடம் பேசிக் கொண்டிருந்த தன் தாய் இப்பொழுது இருந்த நிலையை அவளால் புரிந்து கொள்ள முடியவே இல்லை. இந்த விஷயத்தை கேட்டு அங்கு வந்த சௌந்தர் தலையில் அடித்துக் கொண்டார். கடவுளே, இவ சாகும் போது கூட எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் சாவாளா? என் வீட்லயா போயும் போயும் இவ செத்து போனும் என்றார். அவருக்கு மனைவி இறந்து போனதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவரே அவளிடமிருந்து எப்படியாவது விவாகரத்து வாங்கத்தானே நினைத்தார். ஆனால் இதில் அவளுக்கு பெரிய கோபமே அவளுடைய பாட்டியின் மீதுதான் சிறு வயதில் இருந்தே இருந்தது. அவர் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டும் காவல்துறை கேட்ட பொழுது தன்னுடைய மகளுக்கு மனநிலை சரியில்லாததால் தான் அவர் இப்படி செய்து கொண்டார் என்று மனசாட்சியே இல்லாமல் அவர் சொன்னார். அதன் பின்பு பாட்டியிடம் குழந்தைகளை ஒப்படைக்கலாம் என்று கூறிய பொழுது அப்பொழுதுதான் மாயாவின் மூலமாக வெண்பாவின் கைகளில் தன் அக்கா தனக்காக விட்டு சென்ற செய்தி கிடைத்தது. அவர் 2 குழந்தைகளையும் வெண்பாவின் பொறுப்பில் விட்டு செல்ல நினைத்திருந்தார். ஆனால் பாட்டி அதற்கு சற்றும் தயாராக இல்லை. மாயாவிற்கு பாட்டியுடன் செல்ல விருப்பம் இல்லாததால் தான் அவள் வெண்பாவிடம் ஒப்படைக்கப்பட்டாள். மாயா இதனால் வரை அவரை வருத்து கொண்டுதான் இருந்தார். இந்த நினைவுகள் இப்பொழுது அவள் கண்முன்னால் நிழலாடியது. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்கிறது? அவள் வாழ்க்கையில் பார்க்க நினைக்க ஆசைப்படாத நபர்கள் அவள் கண்முன் எதற்காக தோன்ற வேண்டும்? அதன் பின்பு தன்னை தனிமைக்கு உட்படுத்தி கொண்டவள் வெளிநாடு சென்று தன் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வந்தாள். ரகுவால் இப்பொழுது அவள் நிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. உணவை முடித்துவிட்டு அவள் அறைக்கு வெளியே சென்று கதவை தட்டியவர், அம்மு வெளியே வா, நான் பேசணும். அழுது கொண்டே, அப்பா ப்ளீஸ், நான் இப்ப உங்களை பார்க்க கூட விரும்பல, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க என்றாள். பாட்டியால் இதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர், நான் இங்கிருந்து கிளம்புறேன் வெண்பா, அவளுக்கு நான் இங்க வந்ததே பிடிக்கல போல. அம்மா, அவளை நாங்க சமாதானப்படுத்திக்கிறோம், நீங்க போங்க ரூமுக்கு என்று அவரை அறைக்கு அனுப்பி வைத்தாள் மயூராவிடம். அவரை, நீ பாட்டிய கூட்டிட்டு ரூமுக்கு போ என்று கூறிவிட்டு ரகுவிடம் சென்று, அவளை நினைச்சா எனக்கு பாவமா தாங்க இருக்கு, ஆனா இது எனக்கு தப்பா தோணுதுங்க, பார்த்துக்கலாம் விடு என்று கூறிவிட்டு இருவரும் அங்கிருந்து சென்றனர். மாயாவின் மனநிலையை யாராலாவது புரிந்து கொள்ள முடிகிறதா? அவள் புரிந்து கொள்ள படுவாளா? கவின் என்ன திட்டம் வைத்திருக்கின்றான்? அவன் தந்தை அவனை எதில் வெல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள்?
இந்த சக்கர வியூகத்தில் மாயா மாட்டிக்கொள்வாளா?